வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் அவங்க சஞ்சய். நீங்க பார்த்துட்டு விஷயம் கிட்ஸ் சொல்லலாம். ஸோ நான் தான் அவங்க மத்தேஸ்வர். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு ஸ்கூலு அப்படின்னு நினைச்சா ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். ஸோ அது ஆக்சுவலி ஒரு ஒண்டர்ஃபுல் டே. அன்னைக்கு நம்ம லீவ் போடணும் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வரணும் அந்த லீவ் போடணும் அப்படின்னு நினைச்சாலே. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது எனக்கு இந்த 10th. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு இன்ட்ரா மாரல்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவோம். இன்ட்ரா மாரல்ஸ் அப்படின்னா ஃபுட்பால் எல்லாமே கேம் விளாடுவோம். அதில் எந்த கிளப்பு, அதாவது மெர்க்குரி, வீனஸ் அப்படின்னு தனித்தனியாக எங்களை பிரித்து வச்சிருப்பாங்க ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும். அதில் யார் வின் ஆகிறாங்களோ அவங்கள வந்துட்டு அசெட்ல போடுவாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய லெவலான டோர்னமெண்ட். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடத்திருக்காங்களா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீக்கெண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன, அப்புறம் உங்க அம்மா அப்பா சொல்லி நீங்க பிடிக்காம பண்ற வேலை என்ன, அப்புறம் உங்க ஃபேமிலி அட்ராசிட்டிஸ், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சரி, ஓகே. இப்ப சஞ்சய் அவரோட டாபிக் சொல்லிடுவாரு. நம்ம என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு மண்டேல இருந்து எப்போ சாட்டர்டே வரைக்கும் வைக்கலாம், ஸ்கூல்ல வைக்கலாம். சாட்டர்டே வரைக்கும், மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும். அந்த டேல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷல் டே என்ன டேவா இருக்கும்? எடுத்துக்காட்டு எனக்கு திங்கள் செவ்வாய். அப்படி இல்ல, திங்கள் செவ்வாய். ஏன்னா பிடி விடுவாங்க. அப்போ நான் லீவே போட மாட்டேன்ப்பா. போய் செத்தாலும் பரவாயில்லன்னு சந்தை கிளம்பிடுவேன். என்ன அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிறது 2 பிடி பீரியட் தான். போய் விளையாண்டே ஆகணும். அதுவும் ஒழுங்கா தெரியாது, அது விளையாடவே தெரியாது எனக்கு. வாலிபால் அது விளையாடணும்ட்டு கோசரமே நான் ஆர்வமா போவேன். சேர்த்துப்பானுங்க என்னைய. சேர்த்துக்கிறீங்க. சரி, அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சூப்பரா போச்சு எனக்கு. அவனுக்கு எல்லா வாரமும் நல்லா தான் போகுது, எனக்கு எல்லா வாரமும் கேவலமா தான் போகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் NCERT அப்படின்றதுனால என்னை வச்சு செய்யாடா. இப்ப இந்த 2 வாரம் கழிச்சு எனக்கு டேர்ம் 1ங்க 80 மார்க்ஸ் டெஸ்ட். அதுக்குள்ள எனக்கு அப்படியே எங்கேயாவது ஜம்ப் அடிச்சு எங்கேயாச்சும் போயிடலாமான்னு தோணுது எனக்கு. ஆனா இவன் ஹாப்பியா இருப்பான். இவனுக்கு என்ன வேலை இருக்கு, வீட்டுல அமைதியா உட்காந்துருப்பான். அப்புறம் அவன் தம்பிக்கு கொஞ்சம் சொல்லி தருவான். அப்புறம் என்னடா சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள 10th என் தம்பிக்கு மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம்னு வாய் கொலகுது கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அதாவது என் தம்பிக்கு மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா, என் தம்பி எடுத்து வாயில அவனை வச்சிருப்போம். என்ன சொல்லி தர நீ அப்படின்ல சொல்லி கொடுக்கலாம் நினைச்சா அவன் எனக்கு சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தெரியுமா? அதெல்லாம் அனுபவத்தை எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா 12th நான் எக்ஸாம் இன்னும் 2 மாதம். இவ்வளவு முக்கிற அளவுக்கு நீ ஒண்ணும் பேசுதா? 2 வாரம் தான். எப்போ ஸ்கூல் திறந்தாங்க? ஜூன் மாசம் திறந்து 1 மாசத்துலயே மிட்டம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது எனக்கு இங்க உயிர் போகுது. 25 மார்க் டெஸ்ட் 3 முடிச்சுட்டு எனக்கு 80 மார்க்கே போறாங்க. இவன் இதுக்கே இப்படி அழுதானா? இவன் எங்கதான் போவானோ எனக்கு தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதுதான் படிக்கவே இல்லை இன்னும். எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்லியிருக்காங்க, தமிழ் படிக்க சொல்லியிருக்காங்க. நான் எதுவுமே படிக்காம இரு எக்ஸாம் அன்னைக்கு. அப்புறம் தந்தா நீ நானே அப்படின்னு உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு சீட்டை பார்த்துக்கிட்டு. அதாவது எக்ஸாம் நேரத்துல நம்மளுக்கு கதையா தோணும், இதெல்லாம் எழுதலாமோ அப்படின்னு. நம்மளுக்கு பிடிச்ச லெசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நான் அது எழுதலான்னு போவான். அப்புறம் ஏன் பொட்டு வச்ச ஏன் ரத்தினமே அப்படின்னு எழுதி வைப்பான். எனக்கு இவன் நல்லா இவன் பாருங்க, நான் என்ன பண்ணேன், ஒரு பேரா வச்சிருந்தேன், ஒரு மீம். சரிங்களா, சரி இதை படுறா அப்படின்னு ஒரு நாள் கொடுத்தேன். அப்புறம் தான் பிளாஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாதியிலேயே போட்டு மேலே பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னா, அப்புறம் பாதிதான் படுத்தான். ஏன் பொட்டு வச்ச ஏன் ரத்தினமே அப்படின்னு பார்த்தா பாட ஆரம்பிச்சான். பேப்பர்ல என்ன போட்டு அதான் படிக்க முடியும். நீ எதுக்குடா பாட்டு பாடின படிக்கணும்? சும்மா அந்த சும்மா படிச்ச பிறகு ஒரு வைப் வேணாவா? வைப் வேணும். நான் எப்பயுமே சரி, அதான் இவரு பேராகிராஃபா படிச்சுட்டாரு, இவருக்கு வைப் வேணுமா? அப்படி இல்ல, 2 லைன் படிச்சுட்டு
ஆஹா, நான் எப்பயுமே படிக்க சொல்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். என்னடா ஒரே படிச்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்ட்டு திடீர்னு அப்படியே போன் எடுத்து சாங்க போட வச்ச ஏன் ரத்தினமே ஸ்கூல்ல சாங் பாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு மீம்ல ஒரு பாடு காலை நேரம் ஒரு பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுதான், அதாவது வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். இவன் ஸ்கூல்ல இவன் ஏஆர் ரஹ்மான் அனிருத் மாதிரி தெரியுமா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இன்னும் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் எடுத்து பாட்டை எடுத்து வெளியே விட்டாங்களா அவ்வளவுதான், சஞ்சயே தெரிச்சுட்டு ஓடிடுவான். நானே தோத்துருவேன். அந்த மாதிரிலாம் மணிதான்ட்டு என் ஃப்ரெண்டு சூப்பரா பாடுவான் பைபிள். அவனுக்கு அடுத்துதான் நானு. அவனுக்கு அடுத்ததுதான் நம்ம வந்து ஒரு வைப்பான அது வெக்கமே இல்லாம சொல்ற பத்தியா நீ. சரி ஓகே பரவாயில்ல.